அஜய் பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவும் நடிச்சு ரிலீஸ் ஆன கருப்பு படம் இப்போ தியேட்டரில் சக்க போட்டுட்ருக்கு. படம் பார்த்த எல்லாருமே படத்தை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு கிடைச்ச ஒரு தரமான வெற்றி படமாக இந்த கருப்பு படம் மாறியிருக்கு. இப்போ கருப்பு படம் வேர்ல்டு வைடாக 207 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி ரூபாய் வசூல் அடிச்சிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ 130 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கருப்பு மூவி டீம். நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜூலை 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமி மூவியோட லைவ் ஆக்ஷன் படம் ஜூன் 5ஆம் தேதி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு ஃபைனல் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் கண்டிப்பாக இந்த ஹீமேன் சீரிஸை பார்த்துருப்பீங்க. இப்போ லைவ் ஆக்ஷனில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக டைரக்டர் பி.எத். மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க சர்தார் 2 படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க மார்ஷல் படத்திலிருந்தும் அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவர் ஹீரோ நடிக்கிற அவருடைய 30வது படத்துடைய பூஜையும் நடந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மீனாட்சி சௌத்ரி அவர்கள் தான் நடிக்கிறாங்க. இந்த படத்தை தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பூஜை வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற ஹிட் த 4th கேஸ் படத்திலிருந்தும் அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக 3 படத்திலிருந்து பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆனால் பல நாளாக இல்லை பல வருஷங்களாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கைதி 2 படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பிறந்தநாள் வாழ்த்துக்களோட எந்த ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் மூவி டீம் ரிலீஸ் பண்ணலை. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ஹீரோவோ ஒரு புது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆக போது. கைதி 2 படத்தை இதுக்கப்புறம் தான் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்னு இன்னமும் எந்த ஒரு அப்டேட்டும் தெரியல. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிச்சிருக்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் தெரியும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். ஹாலிவுட்டில் டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து சூப்பர் கேர்ள் படம் ஜூன் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில். அதுக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் ட்ரைலரை யூடியூப்பில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களை இன்னைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதுசாக ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த சட்டத்தால் கண்டிப்பாக சினிமா ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 4 காட்சிகள் மட்டும்தான் தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னையிலேருந்து 5 காட்சிகள் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இனிமேல் ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிற பேரில் எந்த ஒரு சிறப்பு காட்சியும் இல்லை. அதுக்கு பதிலாக 5 காட்சிகளை நீங்கள் டெய்லியும் போட்டுக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸால் சினிமா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஹாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் சீரிஸ் தான் இந்த ஸ்கூபி-டூ சீரிஸ். இப்போ ஸ்கூபி-டூ சீரிஸ்லேருந்து ஏற்கனவே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ புது ஸ்கூபி-டூ மூவி வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் லைவ் ஆக்ஷனில் ஒரு படம் மட்டும் இல்லை, 2 படம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 புது ஸ்கூபி-டூ லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படத்தையுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வரக்கூடிய புது லைவ் ஆக்ஷன் ஸ்கூபி-டூ படத்தில் இந்த 4 ஆக்டர்ஸ் தான் லீட் ரோலில் நடிக்க போகிறாங்க. நடிகர் விஜய்குமார் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் அறிவு படத்தில் ஹீரோயினா நடிகை கயல் ஆனந்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அறிவு படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சு இப்போ அறிவு படத்துடைய டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் மே 27ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மர்மயிர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் அமேசான் பிரைமில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் புருஷன். இந்த படத்தில் ஹீரோயினா தமன்னா அவர்கள் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புருஷன் படத்துடைய ஷூட்டிங் கல்கத்தாவில் நடந்துட்டுருக்கு. இப்போ புருஷன் மூவி டீம் கல்கத்தா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. புருஷன் படத்துடைய கல்கத்தா ஷூட்டிங் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆனதும் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. புருஷன் படத்தை 2026 டிசம்பர் எண்டில் நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் பேசல் ஜோசப் டோவினோ தாமஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன அதிரடி படம் இப்போ வேர்ல்டு வைடாக 60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆஃபீஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் இப்போ யூடியூப் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிற இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 5 ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகை சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் மே இந்தி பங்காரம். இன்னைக்கு மே இந்தி பங்காரம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. இந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டோட வந்திருந்தாங்க சமந்தா அவர்கள். இப்போ ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். அப்புறம் மே இந்தி பங்காரம் படத்துடைய தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மல் பேபியாக இருந்தவங்க இப்போ ரவுடி பேபியாக இறங்கி சம்பவம் பண்ணியிருக்க படம் தான் மே இந்தி பங்காரம். வெறித்தனமாக இருக்குது. இந்த ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மே இந்தி பங்காரம் அப்படிங்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ஜூன் 19 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஜெயராம், ஊர்வசி, நடிகர் யோகி பாபு, டைரக்டர் மிஸ்கின், டி மாஸ்டர் அப்படின்னு பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற தமிழ் படம். இந்த படம் ஜூன் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஃபேஸஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் சன் நெக்ஸ்ட் OTTயில் மே 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு.
இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.